பணியார குழம்பு வைக்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு இந்த கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா நான் போட்டிருக்க ஐட்டம்லாம் போட்டு அரைச்சிட்டு அதில் ஒரு 4 எக்ஸ் போட்டு நல்லா அடித்து மாவாக கலந்துக்கணும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு 4 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கணும். நான் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன்றதுனால இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறதுக்கு போட வேண்டிய புளிக்குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீரகம், வெந்தயம், அப்புறம் பூண்டு எடுத்து வச்சு பூண்டையும் உரிச்சிக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுடணும். போட்ட கையோட பூண்டையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நல்லா பொரிய விடணும். இது பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். படன்னு ஓகேவா. அடுத்தது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் தூக்கி அந்த கடாய்க்குள்ளே நீச்சல் அடிக்க விட்டுருணும். சொல்ல மறந்துட்டேன், எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து நான் சொன்ன அந்த 2 தக்காளியை நறுக்கிடணும். மேஜிக் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடிக்கடி வித்த காட்ட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. அடுத்து இந்த மாதிரி தக்காளியை நறுக்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா, குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், இல்லை கடையில் வாங்கியிருப்போம், ஏதோ ஒன்று ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் போட்டு நல்லா பரட்டிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்த மாதிரி பரட்டிடணும். கொஞ்சம் அந்த ட்ரையான ஸ்மெல், அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன சொம்பு எடுத்து அந்த சொம்பு அளவு தண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தலைன்னு அதோட எல்லாமே மிக்ஸ் ஆகி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்போட பேஸ்ட், நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்காக தான் இது, பணியார குழம்புல பணியாரம் ஊற்றுறதுக்காக பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு இந்த குழம்புல போட்டு நல்லா சுற்றி அது கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் சைடில் பணியாரக்கல் வச்சுட்டேன். என்னால் டோட்டலாக வீடியோ எடுக்க முடியல, எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் எடுத்து போடுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பணியாரத்தை ஊற்றி ஃபஸ்ட்டு பணியாரத்தை தனித்தனியாக சுட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை குழம்பு நல்லா கொதித்து வர டைமில் எல்லா பணியாரத்தையும் குழம்புல போட்டுடலாம். போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் அந்த பணியாரம்லாம் அந்த குழம்பு அப்சர்வ் பண்ணுற மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா முட்டை பணியார குழம்பு ரெடி. பணியாரத்துக்கு என்ன பண்ணணும்னா, 1 கப் அளவு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அதில் வரமிளகா, கொஞ்சோண்டு ஒரு 2-3 பல் பூண்டு, அப்புறம் சீரகம் போட்டு அரைச்சி முட்டை போட்டு கலந்துடணும். அவ்வளோதான்.